வாங்க நம்ம தமிழ் குக்கிங் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மீன் குழம்புங்க. பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். இது டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் கொக்கு மீன் வச்சு செஞ்சுருக்கேங்க. உங்களுக்கு எந்த மீன் கிடைச்சாலும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ருசியாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 3 பூண்டு பல் எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 4 மிளகு எடுத்துக்கோங்க. ஜீரகம் 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. இது நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. அதே கடாயில் ஒரு கரண்டி எண்ணெய் விட்டுக்கோங்க. நீங்கள் எந்த எண்ணெய்னாலும் ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஜீரகம், சோம்பு, வெந்தயம், கடுகு இது எல்லாத்தையும் 1/4 ஸ்பூனு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. நம்ம மிக்சியில் அரைக்க வேண்டியதை அரைச்சிக்கலாம். 3 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் எடுத்து அதை இடித்து அதை சேர்த்துக்கோங்க. பூண்டு ஒரு கைப்பிடி எடுத்து அதையும் இடித்து அதையும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கணும். மண் சட்டியில் செய்யுங்க, ருசியாக இருக்கும். இது வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கிட்டா சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா வதங்கட்டும். பச்சை மிளகா வாசம் அருமையாக இருக்குது. 4 தக்காளி அதை நல்லா கையில் பிசைஞ்சு மசிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள், அதையும் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வெங்காயம் அரைச்சி வச்சிருந்தோம்ல, அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி கழுவி அந்த கிண்ணத்தில் ஊற்றி வைங்க. தண்ணியை வீணாக்கிடாதீங்க. இதை நல்லா வதக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கணும். பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா வதங்கிடுச்சு. புளியை கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். அது ஒரு 1/2 கப்பு ஊற்றிக்கோங்க. நல்லா கலந்து அது ஒரு கொதிக்கணும். மிக்ஸி கழுவி வச்சுருப்போம்ல அந்த தண்ணி, நீங்கள் சாதா தண்ணி கூட ஊற்றிக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. இப்போ குழம்பு நல்லா வேகணும். நல்லா கொதிக்க விடுங்க. மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. மசாலா எல்லாமே நல்லா வெந்து வரணும். குழம்பு நல்லா கொதிச்சு வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம மீன் சேர்க்க வேண்டியது தான்.
மீன் நல்லா கழுவி தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். நான் கொக்கு மீன் தாங்க சேர்த்துருக்கேன். இது ஆற்று மீன் தான். நீங்கள் எந்த மீன் கிடைச்சாலும் இந்த மாதிரி குழம்பு செஞ்சு பாருங்கள், ருசியாக இருக்கும். மீன் போட்ட உடனே சிம்மில் வச்சுருங்க. இப்போ மல்லித்தலை தூவிக்கோங்க. இது நல்ல ருசியை கொடுக்கும். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.